இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீரன் அத்தியாயம் 85. மாருதியை அனுப்பிவிட்டு ஆதித்யா கண்களை மூடினான். அவன் மீண்டும் தனது ஆன்மீக ஆத்ம உலகில் கண் திறக்கும் போது டிராகன் பீஸ்டை கண்டான். டிராகன், எதுக்கு என்ன அவசரமா கூப்பிட்ட என்று கேட்டபடியே அவன் மகிழினியின் சவப்பெட்டியை நெருங்கினான். டிராகன் பீஸ்ட் ஒரு கடுமையான எச்சரிக்கை குரலில் பேசியது. மகிழினியை உயிர்ப்பித்து எழ வைக்க வேண்டும் என்று அவசரமாக அது பதட்டத்துடன் கூறியது. அதை கேட்ட ஆதித்யா, என்னது, அது இப்போது முடியாது, அதற்கு சாத்தியமே இல்லை. ஆதித்யா உடனே மறுத்தான். இல்லை ஆதித்யா, நீ யோசிக்காதே, இங்கே பார். டிராகன் பீஸ்ட் சவப்பெட்டியை சுட்டிக்காட்டியது. மகிழினியின் ஆன்மா மெல்லிய தங்க பனிப்புகை போல சிறிது சிறிதாக மகிழினியின் உடலுக்குள் உரியத் தொடங்கியது. சவப்பெட்டியின் மீது இருந்த தடுக்கும் சுவர் சக்தி இப்போது இல்லாததால் மகிழினியின் உடல் தனது ஆன்மாவை மீண்டும் கவர்ந்து இழுத்து கொண்டிருந்தது. இது நல்ல விஷயம்தானே, மகிழினி உடலோடு இணைவது அவளுக்கு நல்லது என ஆதித்யா நிம்மதியுடன் கூறினான். இது நல்ல விஷயமில்லை ஆதித்யா, மகிழினி இன்னும் இறந்த நிலையில்தான் இருக்கிறார். இப்போது இருக்கும் நிலையில் இந்த ஆன்மா முழுமையாக அவளது உடலுக்குள் சென்றால் இந்த ஆன்மாவும் இறந்துவிடும். நீ மீண்டும் அவளை உயிர்ப்பித்தாலும் இந்த ஆன்மாவுடைய சக்தியோ ஆன்மாவுடைய நினைவுகளோ மகிழினிடம் இருக்காது. டிராகன் குரலில் அச்சம் தொனித்தது. என்ன சொல்கிறாய்? ஆதித்யா அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கடந்த குரலில் கேட்டான். ஆம், மகிழினியின் உடலுக்குள் இந்த ஆன்மா முழுமையாக செல்வதற்கு முன் நீ அவளை உயிர்ப்பித்தால் மட்டுமே இந்த ஆன்மாவின் நினைவுகளும் அவளது மற்ற நினைவுகளும் மகிழினியிடம் இருக்கும். ஒருவேளை இந்த ஆன்மாவை முழுமையாக அதன் உடல் உள்ளடக்கினால் இந்த ஆன்மாவின் நினைவுகள் மட்டுமல்ல, ஆன்மாவும் மறைந்து போய்விடும். நீ மீண்டும் உயிர்ப்பித்தால் புதுமையான ஒரு ஆன்மாவாக உயிர்த்தெழுமே தவிர இவளது நினைவுகள் அதனிடம் இருக்காது, அது விளக்கி கூறியது. அப்படியா மகிழி என ஆதித்யா ஆன்மீக ஆத்மாவாக கரைந்து கொண்டிருந்த ஆன்மாவை நோக்கி கேட்டான். ஆம், ஏதாவது செய் ஆதித்யா. மகிழினியின் ஆன்மா அந்த சக்தி உறிஞ்சுதலுக்கு எதிர்த்து போராடிக்கொண்டே கூறியது. ஆனால் நான் இப்போது மகிழினியை உயிர்ப்பித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அதனால் என் உயிரே போகுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இதை இப்போது இங்கு செய்ய முடியாது. ஆதித்யா அதிகப்படியான அபாயத்தை உணர்ந்து கூறினான். மகிழினிக்கும் வேறு வழியில்லை. இப்போது ஆதித்யா அவளது உடலை உயிர்த்தெழ வைக்கவில்லை என்றால் அவளது ஆன்மாவும் அவளது நினைவுகளும் மறைந்து போய்விடும். அதே நேரம் ஆதித்யா அவளை உயிர்த்தெழ வைத்தால் அவனது ஆன்மீக ஆத்ம உலகம் பெரும் பிரளயத்தை சந்திக்கும் என்பதை உணர்ந்த ஆதித்யா அதை தவிர்த்தான். முன்பு ஒரு முறை டிராகனின் உடலை கொண்டு வந்ததற்கு நான் இறந்து பிழைத்தான். மீண்டும் அதுபோன்ற சக்தி வாய்ந்த ஒரு பெண்ணின் உடலை தனது ஆன்மீக ஆத்ம உலகில் உயிர்த்தெழ வைப்பது என்பது அசாத்தியமான விஷயமல்ல. அதை எண்ணி ஆதித்யா தன் தலையை மட்டும் குனிந்தவாறு, மன்னிக்கவும், என்னால் உனக்கு உதவ முடியாது. இப்போது நான் வெளியே உனது பூத உடலை தேடிப்போனால் கூட பிரச்சனைதான். நான் இன்னும் அந்த பனிமூடிய தொங்குபாலத்திலிருந்து வெளிவரவில்லை என்று கூறிக்கொண்டிருந்தான். மகிழினியின் ஆன்மா கிட்டத்தட்ட பாதிக்கும் அதிகமாக கரைந்து அவளது உடலுக்குள் சென்றது. டிராகன் பீஸ்டும் செயலற்று போய் மகிழினியின் ஆன்மா கரைந்து அவளது உடலுடன் செல்வதை பார்த்து கொண்டு மட்டுமே இருந்தது. அப்போது மகிழினியின் ஆன்மா தன்னம்பிக்கையின் கடைசி சுடரை போல பேசியது. சரி, அப்படின்னா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடு என்றது. என்ன வாக்கு என்று ஆதித்யா அதியிடம் கேட்டான். கண்டிப்பா நீ ஒரு நாள் என்னை உயிர்ப்பித்தன் வாய்ங்கிற நம்பிக்கையில தான் எனது உடலோடு என் ஆன்மாவை அர்ப்பணிக்கிறேன். ஆனால் நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணித்தர வேண்டும் என்று ஆதித்யாவிடம் கேட்டது. என்ன சத்தியம்? சொல், ஆதித்யா கவலையுடன் கேட்டான். அதற்கு மகிழினியின் ஆன்மா விளக்கத் தொடங்கியது. நான் உயிரோடு வந்து ஆத்மாக்களின் கதவுகளை திறந்தால் மட்டுமே இவ்வுலகில் இருக்கும் மனித ஆத்மாக்கள் உலகிலிருந்து முக்தி பெறும். நான் அவ்வாறு செய்யாதவரை யாரும் என்னை மன்னிக்க மாட்டார்கள். இது அனைத்திற்கும் காரணம் நான் தான் என்று மக்களின் மனதில் ஒரு எண்ணம் இருக்கிறது. ஒருவேளை நான் அவ்வாறு செய்ய தவறி இவ்வாறு இங்கு மாற்றியிருப்பது பற்றி மக்களுக்கு இன்னும் சரிவர தெரியாது. மக்களின் எண்ணத்தின்படி தங்களது ஆன்மாக்களை விடுவிக்க வேண்டிய ஆத்மா முன்பு ஏற்பட்ட மாபெரும் பிரளயத்தின் போது மனிதர்களும் விலங்குகளாலும் தாக்கப்பட்டு ஓடி ஒளிந்ததாகவே பலரும் எண்ணுகிறார்கள். ஒரு சிலருக்கு மட்டுமே நான் இறக்கப்பட்டு மறுபிறவிக்காக காத்திருப்பது தெரியும். மற்றவர்களை பொறுத்தவரையில் நான் ஓடி ஒளிந்த ஒரு ஆத்ம பாதுகாவலன் என்றுதான் எண்ணுவார்கள். ஆகையால் என்னை நீ உயிர்ப்பித்த பிறகு எனது சக்திகள் மீண்டும் வரும் வரை நீதான் என்னை பாதுகாக்க வேண்டும் என்றது. இது என்ன புதுசா ஏதோ சொல்கிறாய்? ஆதித்யா மகிழினியின் கரைந்து கொண்டிருந்த உருவத்தை பார்த்து குழப்பத்துடன் கேட்டான். ஆம், மக்களும் விலங்குகளின் எண்ணத்தின்படி
அவர்கள் என்னை கொன்றால் நேரடியாக முக்தியை அடைய முடியும். அதுவே நான் உயிர்ப்பித்து எனது சக்தியின் மூலம் இந்த ஆத்ம கதவை திறந்தால் அனைவருமே முக்தி அடைய முடியும். இதில் சுயநலமுடையவர்கள் என்னை கொல்ல நேரிடலாம். ஆகையால் தான் கூறுகிறேன், எப்படியாவது எனது நினைவுகளும் சக்திகளும் திரும்ப வரும் வரை பாதுகாப்பாக வைத்திரு என்று கூறிக்கொண்டே மகிழினியின் ஆன்மா முழுமையாக கரைந்தது. ஆனால் எப்படி? நீதான்? அவன் கூறி முடிப்பதற்குள் காற்றில் மறைந்த அந்த ஆன்மீக ஆத்ம உருவம் மகிழினியின் நெற்றியில் ஒரு சிறு மச்சம் போல உருவாகி மறைந்தது. டிராகன் பீஸ்ட் திடீரென்று விசித்திரமான ஆர்வத்துடன், இது எந்த வகையான தழும்பு? இது ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கு என்று மகிழினியின் நெற்றியில் இருக்கும் அந்த சிறு நீல நிற தழும்பை சுட்டிக்காட்டிய கூறியது. ஆதித்யாவுக்கு இப்போதுதான் அது பளிச்சென்று புரிந்தது. முன்பு ஒரு முறை ராணி ஆதித்யாவிடம் ஒரு மாபெரும் மாட்டு சக்தி உலகத்தில் பிறந்தபோது அதை கொண்டதாக கூறிய ராணி அந்த குழந்தையின் நெற்றியில் ஒரு நீல நிற மச்சம் வித்தியாசமான முறையில் இருந்ததையும் கூறினாள். அந்த சக்திதான் உலகங்களுக்கு இடையிலான கதவுகளை திறக்கும் குழந்தை என்று அவள் ஒரு புத்தகத்தில் படித்ததாகவும் கூறினாள். சாபம் விடுபட்டவுடன் கதவுகளை திறக்கும் குழந்தை அந்த குழந்தைதான். இப்போது இவன் மகிழினியின் நெற்றியில் பார்ப்பதும் அதே போன்ற மச்சம்தான். ஆதித்யாவுக்கு குழப்பத்திற்கு மேல் குழப்பம் ஏற்பட்டது. என்ன, ராணிக்கு தெரிந்த அந்த அபூர்வ குழந்தையின் மச்சம் இவளுக்கு தோன்றுகிறதா? அப்படியானால் மகிழினியின் உண்மையான உயிர் சக்திகள் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கும் ஒருமுறை குழந்தைகளாக பிறக்கிறதா? அவை அனைத்தும் தான் மீண்டும் மகிழினியின் உடலுக்குள் ஆன்மாவாக செல்கிறதா என்று ஒரு மாபெரும் குழப்பம் அவனுக்கு ஏற்பட்டது. அவன் தனது ஆன்மீக ஆத்ம உலகில் குழப்பத்துடன் நின்றதை கண்ட டிராகன் பீஸ்ட், என்ன ஆச்சு ஆதித்யா? கவலைப்படாதே, நிச்சயமா மகிழினியின் உடலை நாம் மீண்டும் உயிர்ப்பித்து விடலாம் என்றது. அதற்கு ஆதித்யா, இல்லை டிராகன், நான் அதை பற்றி யோசிக்கவில்லை. எனக்கு இருக்கும் சந்தேகமே வேறு. அந்த விராட நகர் இளவரசரின் மகள் திடீரென்று இங்கிருக்கும் புனித மூங்கில் மலரின் மூலம் உயிர்ப்பிக்கப்பட்டு ஆன்மாவாக மாறினாள். அவள் ஒரு தனி மகிழினி என்று கூறினாய். ஆனால் அவள் ஆன்மா இப்போது செய்த காரியம் எனக்கு வியப்பாக இருக்கிறது. இந்த மச்சம், இது சில 100 ஆண்டுகளுக்கு முன் இம்மண்ணுலகில் பிறந்த ஆத்மாக்களின் கதவு பாதுகாவலன் என்று சொல்லப்பட்ட குழந்தையின் முத்திரை. இந்த குழந்தையின் பிறப்பிற்கு முன்பே மகிழினியின் பிறப்பு நிகழ்ந்துவிட்டது. இந்த குழந்தையும் அப்போது இருந்த மனிதர்களும் விலங்குகளும் இணைந்து கொன்றதாக ஒரு புத்தகத்தில் பதித்ததாக ராணி கூறினார். ஆனால் இப்போது அதே முத்திரையுடன் இந்த ஆன்மா மகிழினியின் உடலுக்குள் சென்றவுடன் தோன்றுகிறது. எனக்கு விசித்திரமாக தோன்றுகிறது. உண்மையாவே மகிழினியிடமிருந்து பிரிந்த ஆன்மாக்கள் பல குழந்தைகளாக வாரிசுகளாக இவ்வுலகில் பிறந்திருக்குமா? அவை அனைத்தும் இறந்து ஆன்மாவாக மாறி மீண்டும் எல்லாம் மகிழினியின் உடலுக்கு வந்துவிடுமோ என்று ஆதித்யா குழப்பத்துடன் மகிழினியின் உடலை பார்த்து கொண்டே நின்றான். ஆதித்யாவின் உடல் தொங்கு பாலத்தின் கரையில் அமைதியாக நிலை கொண்டிருக்க, அந்த மின்னல் மாளிகையின் மையப்பகுதியிலிருந்து கண்ணுக்கு புலனாகாத ஒரு நீல நிற மின்னல் ஒளி பீரிட்டு வெளியேறி அவனது உடலைச் சுற்றி காற்றில் மெல்ல மிதக்கத் தொடங்கியது. ஆதித்யா தற்போது தனது ஆன்மீக ஆத்மக்கடலில் இருந்ததால் வெளி உலகில் நடக்கும் இந்த அமானுஷ்ய நிகழ்வை பற்றி சற்றும் சிந்திக்காமல் மகிழினியின் மீட்சியையும் பிசாசு சக்தியின் ரகசியத்தையுமே யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஆதித்யாவில் மார்பின் மேல் சிறிய உருவத்தில் அமர்ந்திருந்த மாருதி இந்த நீலநாகத்தை கண்டதும் விழிப்புட்டது. அது வேகமாக தான் இருந்த இடத்திலிருந்து மின்னல் வேகத்தில் பறந்து ஆதித்யாவின் முகத்துக்கு முன் வந்து நின்றது. அதன் கண்கள் சிவந்தன. அந்த நாகமோ மாருதியைக் கண்டு சற்று மஞ்சவில்லை. மாறாக காற்றில் பறப்பது போல் மிதந்து ஆதித்யாவை சுற்றி வட்டமடித்துக் கொண்டிருந்தது. மாருதி தனது சிறிய கூர்மையான பற்களை கடித்துக்கொண்டு உரிமையுடன் அந்த நாகத்துடன் சண்டையிட தயாரானது. ஆனால் மின்னல் சக்தியால் ஒளிரும் அந்த சிறிய நாகத்திடமிருந்து திடீரென ஒரு கனமான அதிகாரமான குரல் புறப்பட்டது. இளைஞனே, கண்களை திற. அந்த சத்தம் அத்தனை சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அது வெறும் ஒளி அல்ல, ஆத்மாவை உழுக்கும் அதிர்வாக இருந்தது. மாருதி அந்த சத்தத்தின் அழுத்தத்தில் பயந்து நடுங்கி வேகமாக பறந்து ஆதித்யாவின் மார்புக்குள் மோதி மறைந்தது. அந்த குரலின் அதிர்வு ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம சமுத்திரத்தின் ஆழ்ந்த பகுதி வரையிலும் கேட்டது. அதிர்ந்து போன ஆதித்யா, என்ன, யார் இது? இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த குரலா என்று தனது ஆன்மீக ஆத்ம கடலில் சுற்றுமுற்றும் பார்த்தான். திடீரென அவனது மார்புக்குள் பாய்ந்த மாருதி, வெளியுலகில் ஏதோ ஒரு புதிய அசுரத்தனமான உயிரின சக்தி ஆதித்யாவை சுற்றி வருவதை அவனுக்கு தெரிவித்தது. அப்படியா? யாரது என்று குழப்பத்துடன் எண்ணிக்கொண்டு ஆதித்யா தனது ஆன்மீக ஆத்ம சமுத்திரத்தில் இருந்து கண்களை மூடினான். அடுத்த கணம் டிராகன் பீஸ்ட் மற்றும் மாருதி மூவரும் தொங்குப்பாலத்தின் நடுவே ஆதித்யாவின் உடல் இருந்த இடத்திலேயே தோன்றினர். ஆதித்யாவிற்கு முன்னால் 1 அடி நீளம் மட்டுமே உடைய, ஆனால் ஒட்டுமொத்த உலக மின்னல் சக்தியையும் தன்னுள் அடக்கி ஒளிர்ந்து கொண்டிருந்த ஒரு நீல நிற நாகம் மிதந்து கொண்டிருந்தது. அதை கண்ட டிராகன் பீஸ்ட் சந்தேகமும் கலக்கமும் நிறைந்த குரலில், இது இது
அரண்மனைக்குள்ளே இருந்த அந்த சக்தி வாய்ந்த உயிரினமா என்று கேட்டது. ஆதித்யாவும் பதட்டத்துடனும் பயத்துடனும், நீ நீ யார்? எதற்காக என்னை தடுக்கிறாய் என்று கேட்டான். அவனது குரல் நடுங்கி அடைந்தது. அப்போது அந்த சிறிய நாகத்தின் ஒளிரும் உருவம் மெல்ல அசைந்தது. நான் உன்னை தடுக்க வரவில்லை, உன்னிடம் சில விஷயங்களை சொல்ல வந்தேன். என்ன விஷயம்? எதற்காக நீ என்னை சந்திக்க வேண்டும் என்று கேட்டான் ஆதித்யா. நீ இவ்வளவு நேரம் உள்ளே பாடுபட்டு உயிரை துச்சமென மதித்து திருடிய உடலை, சவப்பெட்டியை எங்கு வைத்திருக்கின்றாய் என்று கேட்டது அந்த சிறு நாகம். அதை கேட்டு ஆதித்யா உஷாரானான். ஏன் அதை பற்றி கேட்கிறீர்கள்? நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன். நான் அந்த பெண்ணை காப்பாற்றத்தான் அங்கிருந்து வெளியே அழைத்து வந்தேன். ஓ, அப்படியா? நீ அவருக்கு உயிர் கொடுத்து விட்டாயா என்று அலட்சியமாக கேட்டது நாகம். இல்லை, ஆனால் கூடிய விரைவில் நான் அவளை உயிர்ப்பித்து விழித்தழ வைத்து விடுவேன் என்றான் ஆதித்யா உறுதியுடன். ஓ, அப்படியென்றால் உன்னால் அது முடியும் என்று நீ நம்புகிறாய், அப்படித்தானே என்றது நாகம். ஆமாம், என்னால் முடியும். சரி, இதை பற்றி விசாரிக்கிறியே, நீ யார்? உன்னை பற்றி முதலில் கூறு என்றான் ஆதித்யா சவால் விடும் தொனில். நாகம் மெல்லியதாக சிரித்தது. நானா? சிறிது நேரத்திற்கு முன்வரை என்னிடமிருந்து உயிர் தப்பிக்க போராடிய நாயே என்னை ஞாபகமில்லையா என்றது. அப்போதுதான் டிராகன் பீஸ்ட் சந்தேகித்தது உண்மை என்பது ஆதித்யாவிற்கு புரிந்தது. அவன் உடம்பு முழுவதும் ஒரு பூரிப்புடன் சிலிர்த்தது. வாய்ப்பிருக்கிறது. அப்படியானால் இவ்வளவு நேரம் அந்த அரண்மனைக்குள்ளே எங்களை தாக்கின மின்னல் சக்தி உன்னுடையதா என்று அவன் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்த குரலில் கேட்டான். மிகவும் சிறிய உயிரினமாக இருந்த போதும் அதனிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி அதீத அளவு. அதை கண்டுதான் இவ்வளவு நேரம் பயந்தேன் என்பதை நினைத்து பார்க்கும்போது ஆதித்யாவிற்கு உடல் நடுங்கியது. அவன் வாய்விட்டு அதனிடம், அப்படியென்னால் எதற்கு நீ என்னை கொல்ல முயற்சி செய்தாய் என்று கேட்டான். அந்த சிறிய நாகம், முட்டாளே, நான் உன்னை கொல்ல முயற்சி செய்திருந்தால் அந்த சவப்பெட்டியை எடுப்பதை தடுக்காமல் ஏன் உன்னை நான் தடுக்கப் போகிறேன்? நேரடியாக எனது மின்னல் சக்தியை உன் மீது செலுத்தி உன்னை கொன்று மாட்டேனா என்று கேள்வி கேட்டது. அப்புறம் எதற்கு எனது ஆன்மீக ஆத்ம கடலில் தாக்குதலை ஏற்படுத்தினாய் என்றான் ஆதித்யா. நான் உன்னிடம் இருக்கும் அந்த டிராகன் உயிரினத்தை தடுக்கத்தான் நினைத்தேன். ஆனால் நீ அதற்குள் அதை உனது மாயாஜால உலகத்திற்குள் அனுப்புவாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்றது நாகம். உடனே டிராகன் பீஸ்ட், என்னை எதற்கு நீங்கள் தடுக்க வேண்டும் என்று ஆவேசமாக கேட்டது. அதற்கு அந்த நாகம் பதிலுரைத்தது, ஏனென்றால் நான் அப்போது அங்கு ஒரு சிறிய சிக்கலில் மாட்டியிருந்தேன். என்னை காப்பாற்ற உன்னால் மட்டும்தான் முடியும் என்றுதான் உன்னை தடுத்து என்னிடம் வரவழைக்க எண்ணினேன். ஆனால் அதற்குள் நீ மறைந்துவிட்டாய். அதனால்தான் எனது சக்தியும் உன்னிடம் பயணித்து நீ இருந்த இடத்தில் தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கும். ஆதித்யா அந்த நாகத்திடம், எதற்காக மகிழினியின் சவப்பெட்டியை எங்களை எடுக்க விடாமல் தடுத்தீர்கள்? இப்போதுதான் எடுத்துவிட்டேன். இப்போது எந்த பிரச்சனையும் இல்லையா என்று கேட்டான். இப்போது இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த இடத்தை நாடி இங்கு வந்தேன், மகிழினியின் பூத உடலை பாதுகாக்க. பல ஆண்டுகளுக்கு முன்பா? யார் உங்களை அனுப்பினார்? எதற்காக மகிழினியை இவ்வளவு பாதுகாப்பாக பாதுகாக்கிறீர்கள்? இதற்கு முன் உங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. ஒருவேளை மகிழினி உயிரிழந்தாலும் மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் தானே பிரச்சனை. உங்களை போன்ற சக்தி வாய்ந்தவர்களுக்கு இது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாதே என்று கேட்டான். ஆதித்யா கேள்விகளை அடுக்கினான். அதற்கு அந்த சிறிய நாகம் ஒரு சிறு புன்னகையை உதிர்த்தது. சில விஷயங்களை வெளிப்படையாக கூற முடியாது இளைஞனே. ஆனால் இங்கு நடக்கும் செயல்கள் அனைத்திற்கும் விதிதான் காரணம். விதி வலியது, அதை யாராலும் மாற்ற முடியாது என்றது மர்மமாக. என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் சொல்வது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்றான் ஆதித்யா. பிறகு அந்த சிறிய நாகம் தொடர்ந்தது. நான் இங்கு வந்த சில நாட்களிலேயே இங்கு ஏதோ ஒரு தவறு இருப்பதை நான் உணர்ந்தேன். அது என் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் நான் காண வந்த அந்த பெண்ணின் உடலில் இருந்த ஞாபகங்கள் சுத்தமாக யாரோ உறிஞ்சினது போல் எனக்கு தோன்றியது. ஆத்மாக்கள் இறந்திருந்தாலும் மூளையில் இருக்கும் பலம் சில நினைவுகளை தக்க வைத்துக் கொள்ளும். ஆனால் நான் வந்தபொழுது இந்த இறந்த நிலையில் இருந்த பெண்ணின் மனதில் எந்த ஒரு ஞாபகமும் இல்லை. நீங்க வந்தப்ப அப்படின்னா மகளினி அப்ப உயிரோட இருந்த மாதிரி பேசுறீங்க என்று ஆதித்யா இடைமறித்து கேட்டான். தொடரும்.